ஸோ நாடாளுமன்ற தேர்தல் அப்படி நெருங்கும் வேளையில் பல திருப்பங்கள் வரும் அப்படின்னு டெய்லியே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். எஸ், பாராளுமன்ற தேர்தல் எப்போ வரப்போகுதுன்ற டேட்டு சொல்ல போகிறாங்க. அந்த டேட்டு கேட்டதுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா கட்சியும் விட்டுறவே கூடாது இந்த வாட்டி அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஒரு புறம் போய் கொண்டிருக்கும் வேளையில் திமுக கட்சி கூட்டணியில் திமுக காங்கிரஸ் தொகுதி அவங்க இன்னும் பேசிட்டே இருக்காங்க. எங்கே யார் எதில் நிற்க போகிறா, எந்தெந்த மெம்பர்ஸ் அப்படின்னு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இதற்கு இடையில் சிபிஎம்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னாபாஸ் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, நாங்கள் ஆல்ரெடி 2 பேரை அப்பாயின்ட் பண்ணிட்டோம். மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கிற தோழர் சு வெங்கடேசனை மீண்டும் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட வைப்பது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் சச்சிதானந்தம் அவர்களை வேட்பாளராக இந்த முறை நியமிப்பது என்று எங்களுடைய கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சிபிஐயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎம்மில் வேட்பாளரை போட்டால் நம்ம என்ன கொஞ்சம் டைம் எடுத்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு 17ஆம் தேதி 18ஆம் தேதி நாங்கள் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு வந்து சிபிஐயில் சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள் அப்படி அந்த கூட்டணி ஒரு புறம் போய் கொண்டிருக்கும் வேளையில் அதிமுகவில் திமுகவுக்கு எப்பவுமே தமிழ்நாட்டில் நாங்கள் தான் டஃப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் புதுமையாக ஒன்று பண்ணாதான் இருக்கிற 2.5 கோடி தொண்டர்களும் வந்து குதூகலமாய் கட்சியில் நிலைத்து நீடிப்பாங்கன்ற மாதிரி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ராயப்பேட்டை ஆஃபீஸ் அதிமுக ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. வந்து அதிமுக தொண்டர்களை காட்டிலும் அந்த கட்சியிலேருந்து நிறைய கூட்டத்தை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு வேளை பார்த்தீங்களா, இவ்வளோ நாங்கள் கூட்டம் வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு 2வது சீட்டு கேட்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம், அவ்வளோ மெஜாரிட்டி நமக்குள்ளே இருக்கே ஒரு கெத்தில் கேட்கலான்ற மாதிரி அப்படியே எல்லாம் உள்ளே வந்துட்டு ஸோ கதிரவன் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கேபி முனுசாமி அவர்கள்கிட்ட. சார் பார்த்தீங்களா சார், 2 இவர் தான் சார் எங்கள் பொதுச் செயலாளர் கட்சியில் பாருங்க அப்படின்ட்டு மாற்றி 2 பேரும் ஷால் போட்டு அந்த ஆஸ் யூஷுவல் கையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஒன்றை போட்டு ஒரு ஃபுல் ஸ்பீச் 2 பேர். அப்போ என்ன பேசுனாங்கன்னு தான் தெரில, அப்படியே பயங்கரமாக பேசிட்டு கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க, அது வரைக்கும் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலேருந்து அந்த தலைவர் வந்து வெளியே பேசினார். ஏஐடிஎம்கேயினுடைய தலைவரை பார்த்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அந்த கூட்டணியில் சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் ஒரு டிமாண்ட் கோரிக்கை வச்சிருக்கேன். அதன்படியாக ஏஐடிஎம்கேயினுடைய தேர்தல் குழுவை பார்த்து அந்த சேம் டிமாண்ட் நாங்கள் வச்சுட்டேன். ஆனால் அவர் சொல்லிட்டு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அக்காமடேட் பண்ணதுக்கு வந்து முடிவெடுத்து சொல்லியிருக்கேன். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு அப்படின்னு மாநில கட்சிகள் அப்படி போய் கொண்டிருக்கும் வேளையில் தேசிய கட்சி பிஜேபியிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. பயங்கரமான ஒரு வெல்கம் பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு. பிஜேபி கட்சியில் இருக்க முக்கிய நிர்வாகிகள்லாம் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாமல் எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்க. பிரதமர் அவர்கள் வரும்போது எல்லாருக்கும் வணக்கம் 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 வந்துட்டீங்களா அப்படியே பார்த்து பிரதமர் ஆஹா எல்லாம் கூட்டம் பாயா எல்லா டைம் வரும்போது தான் கூட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு ஹாப்பி ஃபீலில் பிரதமர் உள்ளே வந்து வணக்கம்லாம் சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். பிரதமர் மோடி அவர்கள் வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு வந்து பேசினார்னா ஒரு திருக்குறள் அல்லது ஒரு தமிழ் இலக்கணம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார். இந்த வாட்டி தமிழில் வசனம் ஒரு டயலாக் மாதிரி சொல்கிறார். அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் யூஷுவல் தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் பேசினாலே இங்கே பாருங்க நம்ம மாநிலக்கு திமுக எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒன்று. திமுக காங்கிரசின் இந்தி கூட்டணி கண்டிப்பாக துணை தெரியப்படும். அப்புறம் புதுசாக இன்னொன்று பிரதமர் அவர்கள் பேச பேச ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்பார் தமிழில், இவர் ஹிந்தியில் பேச அவர் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண. இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா புதுசாக ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் ஒன்று உருவாக்கி விட்டுருக்கோம். நமோ इन तमिल पर उस हैंडल पर भी मेरी बात सुन सकते हैं और वो तमिल में सुन सकते हैं. ये टेक्नोलॉजी कैसे काम करती है, आपको क्या करना है, कैसे मोदी का तमिल भाषा में सुन सकते हैं, वो अन्नामलाई अभी समझाएंगे आपको.
அந்த அப்ளிகேஷனை உருவாக்கி விட்டதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் உருவாக்கி விட்டுருக்கோம் இல்லையா, அவர் சொல்லுவாருன்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை, அண்ணாமலை ஜி நீங்கள் போய் சொல்லுங்கள் என்ன அப்ளிகேஷன். பிரதமருடைய ஒரு பேச்சு தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்லை. இது முடித்த பிறகு தெலுங்கானா போகிறாங்க, கர்நாடகா போகிறாங்க, வேற மாநிலத்தில் பேசுவாங்க. அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சில் முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இருக்கு. அதனால் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம். இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்களாம் வந்து கேட்பீங்களா, ஆடியோ கேட்பீங்களா? அப்படி கேட்குறீங்கன்னா என்ன பண்ணுங்க, லைட் எடுத்து காட்டுங்க. டார்ச் லைட்டு பார்த்தீங்களா, கொரோனாவில் அச்ச டார்ச் லைட்டு இப்போ தான் அடிக்கிறீங்க, கரெக்டா? அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு मोबाइल पर सिखाएंगे कि कैसे सुनना चाहिए. லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா? மோடி அவர்களே, நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று இங்க இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணி மொபைல் போன்ல காட்டுவீங்களா? நிச்சயமாக உங்களோட இருக்கின்றோம் என்று சொல்வீர்களா? எல்லாருமே டார்ச் லைட் எடுத்து அப்படியே அடித்து ஓகே சார், அவங்க டார்ச் அடிக்கிறாங்களா இல்லை டாட்டா பை பாய் சார் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல, ஆனால் டார்ச் அடிச்சுட்டு பிரதமர் அவர்கள் வந்து வெரி மச் ஹாப்பி ஃபீலிங் ஸ்டேஜில். ஸோ இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடுத்து கேரளாவுக்கு போகிறாரு. கேரளாவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே கேம்பெயின் முடிச்சுட்டு இன்னும் 2 நாள் கேப் கழித்து கோயம்புத்தூர், சேலம், மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸோ கன்னியாகுமரியில் அந்த பிரம்மாண்ட மீட்டிங்க்கு அப்புறமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணா இந்த பட்டியல்லாம் எப்போ விடுவீங்க, வேட்பாளர் யாரெல்லாம் நிற்க போகிறா அப்படின்னு கேட்கும் பொழுது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லியில் முதல்ல வந்து நம்முடைய தேர்தல் பணிக்குழு அவங்க கூடுவாங்க. அதன் பிறகு பட்டியல் அங்கே பரிசீலிக்கப்பட்ட பிறகு அது வந்து அதிகாரப்பூர்வப்படி அறிவிப்பாங்க. அதனால் எந்த நேரமும் கூட வரலாம். வருகின்ற பொழுது நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கின்றோம். அப்புறம் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் வேட்பாளரை நிற்க போகிறதா ஒரு பேச்சு ஒன்று வந்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, தெரியாதுங்கண்ணே, நானும் தொண்டன். நீங்கள் என் பேரை கேட்டாலும் சரி, பொன்னார் அண்ணன் பேரை கேட்டாலும் சரி, தொண்டர்கள் பேரை கேட்டாலும் சரி, கட்சி முடிவெடுக்கும். கட்சி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும், இந்த வேலை செய்கிறேன். இதற்கிடையில் இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐலேருந்து தேர்தல் பத்திரம்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க. ஸோ விசிகாலேருந்து திருமாவளவன் அவர்கள் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங் தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது பத்திரம் வாங்குறீங்களே, 1000 ரூபாய்க்கு பத்திரம், 2000 ரூபாய்க்கு பத்திரம், 5 லட்சத்துக்கு பத்திரம், அது வந்து விலையோடு தானே இருக்கும். அந்த மாதிரி விலை போட்டு பத்திரம், அந்த பத்திரத்தை வாங்கி வச்சுக்குவாங்க. யாரு? பெரிய முதலாளிகள் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு வாங்கி கையில் வச்சுக்குவாங்க. எப்பெல்லாம் ஈடி ரைடு விடுறானோ அப்பெல்லாம் தான் எடுத்துட்டு போ, வெளியே கிளம்பு. அப்போ வந்து அவன் கையில் ஒரு 200 கோடிக்கு பத்திரத்தை கொடுத்துட்டு அவன் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் மோடிக்கிட்ட சொல்லிடுறோம், இன்னுமே பிரச்சனை வராது. இந்தியா கூட்டணி கட்சிகளும் வந்து தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பாண்டு முன்னாடிலாம் வந்து இந்த பாண்டு வாங்குறதுலாம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக பெட்டிக்கு கொடுத்துருவாங்களாம். ஆனால் இப்போ பாண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி இல்லாத கம்பெனிலாம் பாண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு. எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்தது, எவ்வளவு கொடுத்ததுங்கிற விவரத்தை காட்டாம ஒரு கம்பெனி எவ்வளவு மொத்தம் நன்கொடை கொடுத்திருக்கு அது அந்த விவரங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. ஒவ்வொரு கட்சி எவ்வளவு மொத்தம் வாங்கியிருக்கு அந்த விவரங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. யாருக்கு கொடுத்தாங்கிறத சொல்லலை. அதில் வந்து கம்பெனியை காப்பாற்றுறாங்களாம். இதே தேர்தல் பத்திரத்தை பற்றி காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, பாருங்க பிஜேபி கட்சியிலேருந்து பத்திரம் வாங்கியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து எப்படிலாம் வாங்கியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு கம்பெனிக்கு மொத்த ப்ராஜெக்டையும் கொடுக்கறது. ஹாப்கோ இன்ஃப்ரா, இந்த ஹாப்கோ இன்ஃப்ரால 10/1/22 வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க. 9000 கோடிக்கு மும்பையில் டெண்டர் கொடுக்குறாங்க பாஜகவுடைய ஆட்சியாளர்கள். மைக்ரோ ஒரு லேபரட்டரி கம்பெனி இருக்கு, மருந்து தயாரிக்கிற கம்பெனி. இவங்க தான் டோலோ 650 தயாரிக்கிற ஒரு நிறுவனம். ஜூலை 22ஆம் தேதி ஐடி ரைட் நடக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி எடுத்து போயிட்டு பணம் கொடுக்குறாங்க. அண்டு காங்கிரஸ் கட்சியிலையும் நீங்கள் பாண்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அந்த விஷயங்கள் வரும்போது அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி சலசலப்பாயிருச்சு. ஆமா, காங்கிரஸ்ல வாங்கியிருக்குமே நாங்க பாண்டு. இல்ல வெயிட் ஏங்க, நாங்க என்ன கேட்கிறோம் இங்க பாருங்க, அவங்க வாங்கினதெல்லாம் நாட் ஈவன் 1%. இத்தனைக்கும் ஒரு மாநில கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2வது இடத்துல இருக்காங்க. நாங்கள தேசிய கட்சி இந்தியா முழுவதும் இருக்கும். நாங்க எவ்வளவு வாங்கியிருக்கோம்? நாங்க யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கோமா?
மனமோந்து கொடுக்கறாங்க. இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி, இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கட்சி, இந்த நாட்டை உருவாக்குகின்ற கட்சி, எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நல்ல சக்திகள் கொடுத்திருக்காங்க. நாங்க இடிஏ, ஐடிஏ, சிபிஐ ரைடு பண்ணி வாங்கியிருக்கோம். இதை கேளுங்க சார், அதை கேட்காம எங்களை போய் கேக்குறீங்க. அண்டு கூட்டணி கட்சியான திமுகலாம் வந்து பாண்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுவும் இத்தனை ஸ்டேட்டில் ஆள்ற பிஜேபி ஒரு 6000 கோடி சம்திங் வந்திருக்கு. ஒரே ஒரு ஸ்டேட்டில் ஆள்ற திமுக 1000 கோடி சொச்சம் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் போகும்போது, வெயிட், நீங்க கேளுங்க, நீங்க அவங்கள போய் கேளுங்க. போங்க சார், பிரஸ் தானே நீங்க. நான் அவங்க கட்சியை பத்தி நான் எப்படி பேச முடியும்? இதே தேர்தல் பத்திரம் தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கட்சி நடத்தணும்னா காசு வேணும் இல்லையா பாஸ், காசு கொடுத்தா தானே கட்சி நடத்த முடியும். சாதாரண மனிதன் இருந்து, ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமோ ஆப்பில் 1000 ரூபா, 2000 ரூபா, 50 ரூபா மைக்ரோ டொனேஷன் பண்ணலாம். நான் 1000 ரூபா இந்த வருஷம் பண்ணியிருக்கேன், பொன்னாரணை பண்ணியிருக்கோம். அது இன்னொரு பக்கம் ஆப் மூலமாக வாங்குறோம். இன்னொரு பக்கம் உங்களை போன்ற மனிதர்கள் பிடித்த கட்சி, அடுத்தது கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதுபடி நீங்கள் வச்சீங்கன்னா எந்த கார்ப்பரேட் நிறுவனமும் யாருக்கும் 1 ரூபா கூட கொடுக்க முடியாதே. பிஜேபி கூட்டணி கட்சியான ஓபிஎஸ் டீம்ல இருந்து இப்படி சொல்லவா, ஸோ அதிமுக மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் டீம்ல இருந்து அவசர மீட்டிங் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மீட்டிங்லாம் போட்டு இந்த ஃபயரில் அப்படியே வரும்பொழுது, ஸோ என்னென்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கேட்ட தொகுதி கிடைக்கலன்ற மாதிரியும், அதனால் வந்து ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறான்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் போகுது இல்லையா? அதுக்கு அந்த கட்சியிலேருந்து வைத்திலிங்கம் அவர்கள் பதில் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாருமே அறிக்கையில் வந்து கொடுத்துருக்கோம், அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதாக இருந்தாலும் எங்களுக்கு ரிசல்ட் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் நவுந்துட்டார். ஸோ ஜி.கே. வாசன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து வலுவாக இருக்கோம், என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு பாமக வந்து என்டிஏ கூட்டணியில் பிஜேபி கூட ஜாயின் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நாட்டு நலன் கருதி என்டிஏவில் இன்னும் கட்சிகள் சேரக்கூடும் என்ற வாய்ப்பு இருக்கிறது. நல்லதே வரும் நாட்களில் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நல்லதே நடக்கும்னா நல்லதே நடக்கும், கெட்டது நடக்காதுன்னு இருக்கும். நாளைக்கு எலெக்ஷன் டேட் ஈவினிங் சொல்ல போகிறாங்க. நம்ம இடிதாங்க என்ன கட்சியில் பிரச்சார வண்டியாச்சும் ரெடி பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வாயை திறந்து பேச ஆரம்பித்தாலே வண்டி வண்டியாக கூட்ஸ் வண்டியில் ஏற்றி அனுப்பும் அளவுக்கு தினிசு தினிசா புதுசு புதுசா ஒவ்வொரு நாளும் அமிழ்த்து விடும் புழுகு மூட்டைகள் இருக்கே, அது எல்லாம் அடுக்கி வைக்கிற அளவுக்கு குடோன்கள் தமிழ்நாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவர் தான் கொடைமடைக்கு வீட்டில் இருந்து கிளம்பும் போதே இன்று பொய்யை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டுதான் வருவார் என்று நினைக்கின்றேன். ஓரளவுக்கு பொய் சொல்லலாம், அதை விட்டுவிட்டு சதா பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி மிக நேர்த்தியாக மக்களை நம்பும்படி கச்சிதமாக பொய் சொல்லுவதில் இவரை மிஞ்ச முடியாது. நமக்கு எதிரேயே மேடை போட்டு நம் கொள்கைக்கு எதிராக இல்லாத ஒன்றை இருப்பதாகவும், யாரும் செய்ய முடியாததை செய்வேன் என்றும் வாய் கூசாமல் கூவிக்கொண்டிருப்பதை இடியை விட நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதுபோல் கொடைமடக்கி கொண்டு வந்த குடையை விரிக்க இடி ஒரு நாளும் தடை விதிக்கவில்லை. அப்படி இடி தடை விதிக்கும் அளவுக்கு அவர் கையில் எதுவும் கொண்டு வரவில்லை. இருந்தும் இடி மீது பழியை போட்டு குடையை பிடித்தபடி தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் அது இடியிடம் முடியுமா? முடியாது. குற்றத்தை செய்வதை விட குற்றத்தை இடி மீது சுமத்துவதுதான் பெருங்குற்றம். இப்படி குற்றம் யார் செய்தாலும் குற்றம் குற்றமே என்று இடி நெற்றி கண்ணை திறந்து குற்றத்தை சுட்டி காட்டுவதில் தயக்கம் காட்ட மாட்டான். சிதறும் சொல்லில் நஞ்சை கலந்து ஏகப்பட்ட பொய்யை பரப்பிவிட்டு ஒத்திகை இல்லாத நாடகத்தை நடத்திவிடலாம் என்று நினைக்கின்றார். அவர் நாடகத்திற்கு கதை வசனம் எழுதி கொண்டிருக்கிறார். ஆக இடிக்கே இடியாப்பம் கொடுத்து இஞ்சி கசாயம் குடிக்க வைக்கலாம் என்று நினைக்கலாமா? இப்படி குண்டக்க மண்டக்காகவே பேசி அடுத்து வரும் தேர்தலில் ஜெயித்து விடலாம் என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நேரம் சரியில்லாததால் விடா கொண்டனிடம் கொடா கண்டனாக மாட்டிக்கொண்டு முடிப்பது போல் இடியிடம் மாட்டிக்கொண்டு கொடைமடைக்கு தவிக்கின்றார் என்ற உண்மையை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.